மற்றொரு சிறைச்சாலையில் பெரும் பதற்றம். இலங்கையில் தொடரும் அவலம். எரிவாயு விலை தொடர்பில் சற்று முன் வெளியான அதிரடி அறிவிப்பு. ஈரானுடனான போருக்கு விரைவில் முடிவு. ட்ரம்ப் வெளியிட்டுள்ள தகவல். ட்ரம்ப் தொடர்பில் உச்சநீதிமன்றம் எடுத்த அதிரடி முடிவு. புதிய பெகசின் சிறைச்சாலையில் மோதல். உறவினர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். தீவிரமடையும் சிறைச்சாலை கலவரம். ஜனாதிபதி தலைமையில் அவசர கூட்டம். ரத்தினபுரி குறிப்பிட்ட சிறைச்சாலைக்குள் சற்று முன்னர் பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு குறித்த சிறைச்சாலையில் பதற்ற நிலை ஏற்பட்ட நிலையில் அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இன்று காலை மீண்டும் அந்த சிறைச்சாலைக்குள் கைதிகளினால் பதற்ற நிலை உருவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் குறித்த சிறைச்சாலையின் வைத்தியசாலைக்கும் கைதிகளால் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்திற்கான லேப் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என லேப் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் மாதத்திற்கும் தற்போதைய சந்தை விலைகளே செல்லுபடியாகும் எனவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் 6,245 ரூபாய்க்கும் 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் 2,500 ரூபாய்க்கும் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ எரிவாயு நிறுவனம் ஆகஸ்ட் மாதத்திற்கான எரிவாயு விலைகளில் மாற்றமில்லை என அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்தோடு சில வகை ஆயுதங்களின் விநியோகத்தில் அமெரிக்க ஆயுத படைகள் சவால்களை சந்தித்து வருவதையும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். ஓவல் அலுவலகத்தில் பேசிய அவர், போர் மிக விரைவில் முடியும் என்றும் ஈரானால் நீண்டகாலம் தாக்குப்பிடிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான 5 மாத போரின் போது அமெரிக்க ராணுவம் தனது அதிதுல்லியமான நீண்ட தூர ஏவுகணைகளின் உலகளாவிய கையிருப்பில் பெரும் பகுதியை முடித்துவிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இதுகுறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், அமெரிக்காவிடம் சில குறிப்பிடப்பட்ட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் கிட்டத்தட்ட வரம்பெற்ற அளவில் கையிருப்பில் உள்ள போதிலும் மற்ற சில ஆயுதங்களின் விநியோகம் சற்று குறைவாகவே உள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளார். மேலும் நிலைமையை சமாளிக்க பேட்ரியாட் மற்றும் டொமாஹாக் ஏவுகணைகளுக்கான வசதிகள் உட்பட கூடுதல் உற்பத்தி ஆலைகளை அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனங்கள் கட்டியெழுப்பி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விதித்த அதீத வரி நடவடிக்கையை அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததை தொடர்ந்து இறக்குமதியாளர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பெரும் தொகை மீள வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அமெரிக்க ஜனாதிபதியாக 2வது முறையாக பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் வர்த்தக பற்றாக்குறையை காரணம் காட்டி இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து வரும் இறக்குமதி பொருட்களுக்கு அதிகளவிலான வரிகளை விதித்துள்ளார். இந்த வரி நடவடிக்கைகளுக்கு எதிராக அமெரிக்காவில் சில மாகாணங்களும் பல்வேறு வர்த்தக நிறுவனங்களும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளன. இந்த வழக்கை விசாரித்த அமெரிக்க உச்சநீதிமன்றம் குறித்த அளவிலான அதீத வரிகளை விதிக்கும் அதிகாரம் அதிபருக்கு இல்லை என தீர்ப்பளித்ததுடன் ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த வரிகளை ரத்து செய்தது. மேலும் அந்த வரிகளின் மூலம் இறக்குமதியாளர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பணத்தை மீள வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து மொத்தமாக வசூலிக்கப்பட்ட 15.77 லட்சம் கோடி ரூபாய் தொகையில் இதுவரை சுமார் 60% 9.50 லட்சம் கோடி ரூபாய் இறக்குமதியாளர்களுக்கு திருப்பி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு பிரிவு உச்சநீதிமன்றத்தில் சமீபத்தில் தாக்கல் செய்த ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மீதமுள்ள தொகைகளை திருப்பி வழங்குவதற்கான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அவையும் விரைவில் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் புதிய பெகசின் சிறைச்சாலையில் நேற்றைய தினம் இரவு ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக 11 கைதிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது அங்கு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் 9 கைதிகள் வேறு சிறைச்சாலைக்குள் மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது சிறைச்சாலையின் பாதுகாப்பிற்காக போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் முப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், நேற்றைய தினம் ஏற்பட்ட சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதற்கு முப்படை அதிகாரிகள் ஒத்துழைப்பு பெறப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உருவாகியுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் சிறைச்சாலையில் கைதிகளை பார்வையிட சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது.
சிறைச்சாலைகளில் நிலவும் சூழ்நிலை தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் இன்றைய தினம் பிற்பகல் விசேட கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 24 மடத்தியாலங்களுக்குள் நாட்டில் மெகஷின் குறிப்பிட்ட பலன்சேன உள்ளிட்ட சிறைச்சாலைகளில் மோதல் நிலை ஏற்பட்டதோடு சிலர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் படுகாயமடைந்துள்ளனர். நேற்றிரவு மெகஷின் சிறைச்சாலையில் கலவரம் வெடித்த நிலையில் தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதில் 11 கைதிகள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் இன்று காலை கைதியொருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து இன்று காலை முதல் குறிப்பிட்ட சிறைச்சாலையில் கலவரம் வெடித்துள்ளதுடன் 2 கைதிகள் உயிரிழந்ததாகவும் மற்றொரு குழுவினர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்று காலை முதல் நீர்கொழும்பு பலன்சேன சிறைச்சாலையில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ள நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்த கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குறித்த சிறைச்சாலைகளில் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பாதுகாப்பு தரப்பினர் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டுள்ளனர். இதன் காரணமாக நாட்டில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் இன்று பிற்பகல் விசேட கலந்துரையாடல் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மற்றொரு சிறைச்சாலையில் பெரும் பதற்றம். இலங்கையில் தொடரும் அவலம். எரிவாயு விலை தொடர்பில் சற்று முன் வெளியான அதிரடி அறிவிப்பு. ஈரானுடனான போருக்கு விரைவில் முடிவு. ட்ரம்ப் வெளியிட்டுள்ள தகவல். ட்ரம்ப் தொடர்பில் உச்சநீதிமன்றம் எடுத்த அதிரடி முடிவு. புதிய மெகசின் சிறைச்சாலையில் மோதல். உறவினர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். தீவிரமடையும் சிறைச்சாலை கலவரம். ஜனாதிபதி தலைமையில் அவசர கூட்டம்.